ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், AK63 படத்தோட அப்டேட்டும், தளபதி அவர்களுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அப்டேட்டும், அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய படத்தோட அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். AK அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மகிழ் திருமேனோட டைரக்ஷனில் விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட டைரக்ஷனில் AK63 படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே அப்டேட் வெளியே வந்துருச்சு. இந்த படத்தோட பூஜை சென்னையில் நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து படத்தோட ஷூட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஏப்ரலில் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா AK63 படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அடுத்ததாக வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்ததாக ரஷ்யாவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வெளிவந்திருக்கு. இதுதான் கோட் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்திருக்கு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக உருவாயிட்டு வர இந்த படத்தோட அப்டேட்டுக்காக தான் ரசிகர் எல்லாருமே இப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தில் இருந்து ப்ராப்பரான அப்டேட்லாம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 172 படத்தை பற்றின அப்டேட் கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து அவர்களுடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யா அவர்கள் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலியோட பயோபிக்கை பேஸ் பண்ணி தான் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வேட்டையின் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தலைவர் 171 படத்தில் நடிப்பார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாலாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களோட டைரக்ஷனில் தலைவர் 172 படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.